Samsung Galaxy S22 Plus. Samsung உடைய 2022 flagship phone இது. நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த phone இது. S22 Ultraவை S Penோட யூஸ் பண்ணணும்ங்கற ஆசையே இல்லாத மாதிரி எப்பறா நடிக்கிற? அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ கையில இருக்கிற S22 Plus உடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸை பார்த்தறலாம். காம்பாக்டான பாக்ஸ்ல தான் S22 Plus வந்து வருது. சைஸ் கம்பேரிசன் நீங்களே வந்து பார்க்கலாம் பாக்ஸோட. நம்ம இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா 128GB Phantom Black அந்த கலர் தான் நம்மள்ட்ட வந்து இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ண உடனே நமக்கு நம்மளுடைய போனே வந்திருக்கு. எடுத்த உடனே பார்க்கறதுக்கு பேக் வந்து ரொம்பவே வந்து செமையா வந்திருக்கு. இதை தவிர பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின், டைப் C to டைப் C சார்ஜிங் கேபிள், ரீடிங் மெட்டீரியல்ஸ் இவ்வளவுதான் பாக்ஸ் வந்து வருது. போனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே நான் நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாக்ஸியான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில வந்து பாக்ஸோட கேஸ் வந்து வரல. ஸோ பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிரிப் வந்து அது வந்து கொடுக்குது. பாக்ஸியா வந்து சைட்ஸ் வந்து இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் S22 Ultra மாதிரி இல்லாமல் இந்த S22 Plus மற்றும் S22 இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டான டிஸ்பிளேஸோட தான் வந்து வரும். ஸோ அந்த கர்வ்டு டிஸ்பிளேஸ் வந்து இல்லாம போனுடைய பேக் வந்து கிளாஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர போனுடைய சைட்ஸ் வந்து அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வந்து கிளாஸா இருந்தாலும் ஃப்ராஸ்டடான மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் எல்லாமே பண்ணாம போன் வந்து பாக்குறதுக்கு பேக்ல இருந்து நல்லாவே இருக்கு. இந்த குறிப்பிட்ட போன் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கோட தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இந்த போன் பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடிக்கிற வலையில இருந்து பண்ண போனா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இந்த போனுடைய சில பார்ட்ஸ் வந்து கடல்ல இருந்து எடுத்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ஃபிஷிங் நெட்ஸ் மூலமா அந்த பிளாஸ்டிக் மூலமா வந்து பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்சங் உடைய Galaxy for Planet அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கீழ ரீசைக்கிளிங் அதுக்காக வந்து பண்றதா சொல்லிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்துச்சு. டிசைனை பத்தி பேசுறப்ப பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். டாப்ல வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் வந்து இருக்கு. வலது பக்கம் பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர்ஸும் வந்து இருக்கு. கீழ பார்த்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இது வந்து டூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான். மைக்ரோ SD கார்டு உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் வாங்குறப்பயே நீங்க மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. இதை தவிர மைக், USB டைப் C சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்கு. இடது பக்கம் போன்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. டிசைனை பொறுத்தவரையும் வெளிநாட்டு யூனிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல கீழ வந்து 5Gக்கான ஆண்டனாஸ் வந்து கொடுத்திருந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். பட் இந்தியன் யூனிட்ல நம்மள்ட்ட வந்து யூனிட்ல அது வந்து இல்ல. இதை தவிர ஒரு சில நாட்டில் இருக்கிற ரோஸ் ஆப்ஷனும் வந்து இந்தியாவில் வந்து கிடையாது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கிரீன், ஒயிட் மற்றும் பிளாக் இந்த மூணு கலர் ஆப்ஷன்ஸ் தான் வந்து அவைலபிளா வந்திருக்கு. அடுத்தது சாம்சங் ஃபிளாக்ஷிப்னாலே ஹைலைட்டட் டிஸ்பிளே தான். இந்த சாம்சங் Galaxy S22 Plusல பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன போல பிளாட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.6 இன்ச் 1080p AMOLED டிஸ்பிளே தான் இதுல வந்திருக்கு. இரண்டு பக்கமும் டிஸ்பிளேலயும் சரி பேக்லயும் சரி ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass Victus Plus வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளே உடைய பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 1750 nits. எஸ், இதுவரையும் எந்த போன்லயும் இல்லாத அளவுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து இந்த போன்ல வந்திருக்கு. பல வருஷமாவே சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் தான் பெஸ்ட் டிஸ்பிளேல வந்து இருந்துட்டு இருக்கு. அதற்கு இந்த S22 சீரிஸும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. இதை தவிர முதல் முறையா அந்த S22 Plusல விஷன் பூஸ்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சாம்சங். அதாவது உங்களுடைய ஹைலைட்ஸ் மற்றும் ஷேடோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி டார்க்கரான பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா அது பிரைட் ஆகி இது வந்து காமிக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூல அப்டேட் பண்றேன். இதை தவிர இந்த போனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதாவது 48 Hz ல இருந்து 120 Hz வரையும் நம்ம பயன்படுத்துறத பொறுத்து வந்து போகும் அப்படிங்கிற போல சாம்சங் வந்து சொல்லியிருக்காங்க பேட்டரி லைஃப்க்காக. பெர்ஃபார்மன்ஸ்னு வரப்ப ப்ராசஸரை பொறுத்தவரையும் Qualcomm Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 4 nanometer ப்ராசஸிங்ல பண்ண அந்த குறிப்பிட்ட சிப்செட். இந்தியால Exynos இல்லாம Snapdragon வந்துடாதா அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் நல்ல பதிலா இந்த S22 சீரிஸ்ல வந்து சாம்சங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே வந்து யூரோப் இந்த மாதிரியான ஒரு சில ரீஜன்ஸ்ல வந்து Exynos தான் வந்து சாம்சங் கொடுக்குறாங்க. பட் இந்தியால US மாதிரி Snapdragon ப்ராசஸருக்கு மூவ் ஆயிருக்காங்க. 8GB RAM இந்த போன் வந்து வருது. 128 அல்லது 256GB ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன போல மைக்ரோ SD கார்டு உங்களால போட முடியாது. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வரப்ப Android 12 அடிப்படையாக கொண்டு வந்த One UI 4.1 ஓட தான் இந்த S22 Plus வந்து வருது. 4 வருஷத்துக்கு Android அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிற போல சாம்சங் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய மேட்டர் தான் Android பொறுத்த வரைக்கும். இதை தவிர சாம்சங் நாக் செக்யூர் ஃபோல்டர்லாம் வந்திருக்கு. நீங்க கேமரா அல்லது மைக்கை வந்து ஆக்சஸ் பண்றப்ப டாப்ல சிம்பிள் வந்து காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எந்த ஆப் அப்படின்னு கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். பிரைவசிக்கு இது வந்து ஒரு சம மேட்டர். இது வந்து சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப். சோ சென்சார்ஸை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா சென்சார்ஸும் வந்திருக்கு. இதை தவிர இந்த போன்ல வந்து இன் டிஸ்ப்ளே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா வந்திருக்கு. பட் நான் நோட்டீஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா நார்மலா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் மாதிரி ரொம்ப கீழே இல்லாம கொஞ்சம் வந்து மேல வந்து இருக்கு. ஒரு 2 நாட்கள்ல நான் வந்து பழகிட்டேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கும் இது வந்து முதல்ல பழகிறதுக்கு ஒரு 2 நாட்கள் வந்து ஆகலாம். இதை தவிர ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்கு. 5G பேண்ட்ஸ் எக்கச்சக்க பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. என்னென்ன பேண்ட்ஸ் அப்படிங்க இங்க வந்து காமிக்கிறேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஹெட்போன் ஜாக் வந்து கிடையாது. அடுத்தது கேமராஸ். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 10 மெகாபிக்சல் 3x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர நீங்க 30x வரையும் டிஜிட்டல் ஜூம் வந்து இந்த போன் மூலமா போய்க்க முடியும்.
நைட் போட்டோகிராஃபிக்கு நைட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த போனை யூஸ் பண்ணி ராவா நீங்க பிக்ஸும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்க்கு OIS வந்து இருக்கு. செல்ஃபிஸ்க்கு 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் எக்கச்சக்க கேமரா சாம்பிள்ஸோட ஃபுல் ரிவ்யூல முழுமையான கேமரா ரிவ்யூவா நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4500 mAh பேட்டரி வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. 45 வாட் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க சார்ஜர் தனியா தான் வந்து வாங்கணும். கடைசியா விலை அப்படின்னு சொல்லி வரப்ப நம்மகிட்ட இருக்கிற 128GB இந்த மாடல் வந்து 85,000 ரூபாய்க்கும் 256GB மாடல் பார்த்தோம் அப்படின்னா 89,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகுது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். S22 Plus பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.